Hello everyone, welcome to Mr. G Pocket Money. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைலில் ஸ்க்ரீன் லாக் போட்டிருந்தோம் அப்படின்னா அதோட பாஸ்வேர்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, இல்லை வேறு மெத்தடுக்கு எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ எல்லார் மொபைல்லையும் ஸ்க்ரீன் லாக் போட்டிருப்போம். ஸோ ஆன் பண்ணோன்னே ஒரு பின் அடிக்கணும், இல்லை பேட்டர்ன் ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை ஃபிங்கர் பிரிண்ட் வச்சோம் அப்படின்னா தான் மொபைல் வந்து அன்லாக் ஆகும். ஸோ அதை வந்து ஒருவேளை உங்களுக்கு மாற்ற தெரியல அப்படின்னா எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நான் என்னோடய மொபைலில் பின் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 4 டிஜிட் பின் அடித்தேன் அப்படின்னா என்னோடய ஃபோன் வந்து அன்லாக் ஆகும். அதுலேருந்து ஒரு பேட்டர்னுக்கோ இல்லை ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கோ எப்படி கொண்டு போகிறதுன்னு பார்த்துடலாம். ஸோ உங்கள் மொபைலில் டேரெக்டாக செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா செக்யூரிட்டி அண்ட் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா டிவைஸ் செக்யூரிட்டின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் ஸ்க்ரீன் லாக் அப்படின்னு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பேட்டர்ன் வந்து செட் பண்ணியிருக்கீங்களோ அது கீழே சின்னதாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் பின்னுங்கிறனால பின்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கரண்ட் பின்னை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துருச்சு. அதாவது அதோட மெத்தடு ஸ்வைப், பேட்டர்ன், பின், பாஸ்வேர்டு. ஸ்வைப் அப்படிங்கிறது எந்த வித லாக்கும் கிடையாது. ஜஸ்ட்டு ஸ்க்ரீனை கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரீன் வந்து அன்லாக் ஆகிரும். ஸோ அது வந்து பாஸ்வேர்டே இல்லாமல் சிம்பிளாக ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். பேட்டர்ன் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். டாட்டாக ஒரு 9 டாட்ஸ் வந்துருக்கும். அதில் நம்ம ஏதாவது வந்து பேட்டர்ன் ட்ரா பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பின்னுங்கிறது நான் சொன்னது தான், ஏதோ ஒரு நம்பரை வந்து நீங்கள் பாஸ்வேர்டு வச்சுக்கலாம். அடுத்து லாஸ்ட்டில் பாஸ்வேர்டுன்னு கொடுத்துருக்கிறது நீங்கள் காம்பினேஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பின்னு, ஆல்ஃபபெட்டிக்கல் லெட்டர்ஸ், ஸோ எது வேணால் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கு எது தோதாக இருக்கோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பேட்டர்ன் வேணுன்னா பேட்டர்னை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டார்ட் அப் வரும். எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பேட்டர்ன் செட் பண்ணுமோ அந்த பேட்டர்னை ட்ரா பண்ணுங்கள். நான் இசட் மாதிரி போடுறேன். நெக்ஸ்ட் கொடுத்து மறுபடியும் அதை ட்ரா பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகிரும். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பேட்டர்ன் வச்சுருப்பீங்க. ஸோ அதை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு புதுசாக என்ன மாடலில் வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம், பின்னோ பேட்டர்னோ. ஸோ இன்கேஸ் ஃபிங்கர் பிரிண்ட் வேணும்னா நீங்கள் அதையும் செட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கரண்ட் பாஸ்வேர்டை நீங்கள் என்ட்ரு பண்ணணும். இப்படி என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் வந்துடும். இங்கே வந்துட்டு உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கணும். நான் பார்த்தீங்கன்னா 2 ஃபிங்கர் ஆட் பண்ணியிருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா ஆட் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் வரும். ஸோ உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டு வந்து நீங்கள் வச்சுட்டே இருக்கணும் இந்த சர்க்கிள் ஃபில் ஆகிற வரைக்கும். ஸோ ஒரே ஃபிங்கரை எடுத்து வச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு 5-6 டைம் வச்சிங்க அப்படின்னா அந்த சர்க்கிள் கம்ப்ளீட் ஆனோடனே உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஆட் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் ஆட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் பேட்டர்ன் போடணும் அப்படின்னா பேட்டர்ன் போட்டுக்கலாம், இல்லை டேரெக்டாக ஃபிங்கர் பிரிண்ட் வச்சாலும் அன்லாக் ஆகிரும். ஓகேவா? ஸோ ஸ்வெட்டிங்காக இருக்குது, ஈரமாக இருக்குது அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஒரு சில டைம் வேலை செய்யாது. அப்போ மட்டும் நீங்கள் பேட்டர்ன் போட்டு அன்லாக் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக உங்கள் மொபைல் ஸ்க்ரீன் லாக்கை மாற்றிக்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதுவும் டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைமாக சேனல் வந்துருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.